வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் தானமும் அதன் பலன்களும் பற்றி. அரிசி தானம் செய்வதால் பாவங்கள் தொலையும். ஆடை தானம் செய்யும்போது ஆயுள் விருத்தியாகும். மஞ்சள் தானம் செய்தால் மங்களம் உண்டாகும். அன்னதானம் செய்யும்போது சகல பாக்கியங்களும் உண்டாகும். எண்ணெய் தானம் செய்தால் கர்ம வினைகள் அகலும், கடன்கள் குறையும். காய்கறிகள் தானம் செய்யும்போது பித்ரு சாபங்கள் விலகும், குழந்தைகளின் ஆரோக்கியம் வளரும். காலனி தானம் செய்யும்போது தீர்க்க யாத்திரை செய்த பலன் கிடைக்கும். குடை தானம் செய்யும்போது தவறான வழியில் சேர்த்த செல்வத்தினால் ஏற்பட்ட பாவம் விலகும், குழந்தைகளுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டாகும். தேன் தானம் செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும், சுகம் தரும் இனிய குரல் வரும். நெய் தானம் செய்தால் வீடு பேறு அடையலாம். தண்ணீர் தானம் செய்யும்போது மனசாந்தி ஏற்படும். கம்பளி தானம் செய்தால் புருஷோப்பனம் பயம் நிவர்த்தி அடையும். பால் தானம் செய்யும்போது சௌபாக்கியம் நிகழும். மிஞ்சித்தான் தானமும் தர்மமும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அதாவது நமக்கு மிஞ்சியது போக மற்றவற்றை தானமாகவும் தர்மமாகவும் செய்யுங்கள் என்று கூறினார்கள். அத்தகைய தானங்கள் பல வகைப்படும். கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தான பலன்கள் என்னவென்று, தானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்றும் தெரிந்து கொண்டோம். இனி வாழ்வில் தானம் செய்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.